ஹார்ட் சர்ஜரியில செயற்கை பால்னு சொல்றாங்கல்ல, அது நல்லா செயற்கையெல்லாம் போட்டு வச்சாங்க. அவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் செக்ஸ் பண்ணாதீங்க, அதிக மூச்சு வாங்க கூடாது. செக்ஸ் பண்ணவங்களாம் அதிகமாக மூச்சு வாங்க. இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு வராதுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு செக்ஸ் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஆமா, அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம், அது நல்லான பிறகுதான் பண்ணணும். டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு தான் பண்ணணும். செக்ஸ் என்பது உலகத்துல உண்டு, அது இல்லாத உலகமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த உலகத்துல செக்ஸ் என்பது புனிதமானது. அந்த செக்ஸ்ல வந்து சந்தோஷமா இருக்கிறவங்க, ஆரோக்கியமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யலாம். பொண்டாட்டி நான் சொன்னது பொண்டாட்டி தான் பண்ணணும். ஆமா, வேற இடம் சொல்லிட கூடாது. ஒன்னே போட்டா நின்று பேசும். நான் இருக்கிறேன், என்கிட்ட வாங்க, நான் கொடுக்குற லேகியம் மாத்திரை சூரணம் எனக்கு சிரிக்குது. ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைவுல பிரச்சனை இருக்கு, உறுப்பு சின்னதா உள்ள பிரச்சனை இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மனைவி அவாய்ட் பண்றாங்க. நான் வெளிப்படையா சொல்றது அதுதான். எங்க கணவன் என் மேல பாசமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, டெய்லியும் கூட படுது, அதுதான் இல்ல சார் அப்படின்வாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதுதான் காரணம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல செக்ஸ் சம்பந்தமா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க போய் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது கேள்வி உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் கிடைக்கும். இங்க உங்களோட கேள்வி என்னவோ அது கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதை கேட்டு சொல்றதுக்கு நானும் சகனாக்காவும் ரெடியா இருக்கும். பதில் சொல்றதுக்கு நம்மளுடைய டாக்டர் சார் ரெடியா இருக்காரு. சோ தலைவி மந்திரத்துல கொஞ்ச நாளா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சகனாக்கா கூட வந்து அடிக்கடி ஒரு விசிட் போட்டுட்டு இருக்கோம். வணக்கம் சகனாக்கா. வணக்கம் அனு சார். வணக்கம் சார். நல்லா இருக்கா அனு, நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா சரி, நம்ம ரெண்டு மேட்சிங்கா பிங்க் பிங்க்னு வந்து நானும் தான் சார். பாருங்க சார். சரி சார், இதே வந்து மூடோட ஒரு क्वेश्चन வந்து கேட்டலாம் சார். ஆமா சார், நானும் ஒரு क्वेश्चन வந்திருக்கேன், அனு வந்திருக்காங்க. ஓகே சார், நான் கேட்கலாமா? கேட்கலாம். சொல்லப்படாது கேட்டேன். சீரியஸான கேள்வி அவங்க, சீரியஸ் இல்லாத கேள்வி. அதோட சீரியஸான கேள்வி நானே கேட்க போறேன். சரி சொல்லுங்க, என்ன கேள்வி? எங்க நேர்கள் அன்பு நேர்கள் எல்லாருமே ரெடியா இருக்காங்க இல்லையா? என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ சம்பந்தமான நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்ல வால்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா, மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறது, பிக்ஸ், மூச்சு திணறல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. சோ இதுக்காக நிறைய பேர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயற்கை மூலியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆங்கில மருத்துவங்களும் மேற்கொண்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட செக்ஸ் வச்சுக்கும் போது செக்ஸ் அதாவது டைமிங் பார்த்து வச்சுக்கணுமா, இல்ல நார்மலா செக்ஸ் பண்றதுனால அவங்க ஏதாவது உயிருக்கே ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட இடையில ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு வயசானவர் வந்து அவரோட இளம் காதலி கூட வந்து செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம். அதுதான் சார் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதாவது உலகத்தில் நான் சொல்றது வந்து நம்ம நாட்டுல இல்ல, உலகத்துல யாராவது உடலுறவு செய்தால் இறந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு சரித்திரமே கிடையாது. எப்படி சரித்திரமே இல்ல? ஆமா, செக்ஸ் என்பது ஆமா இஷ்டே கிடையாது. உலகத்துல நான் செக்ஸ் பண்ணி தான் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். டிசீஸ், வியாதி. அதாவது செக்ஸ் என்பது ஒரு உடற்பயிற்சி. செக்ஸ் பண்ணும்போது நீ ஒரு டீ காபி போடு, ஒரு இடத்துல குனி, ஒரு இடத்துல நிமிரு, ஒரு இடத்துல வேலை செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ஸுக்கு சொல்லி பாருங்களேன், அவர் செய்ய மாட்டார். குனிய சொன்னா குனிய மாட்டாரு, ஒரு டீ காபி போட போட மாட்டாரு, பண்ண மாட்டாரு. ஆனா அதே ஆள் செக்ஸ் பண்ணும்போது முட்டி போடனா முட்டி போடுவாரு, கவுந்து போடுனா கவுந்து போடுவாரு, நிமிந்து நில்ல நிமிந்து நிற்பாரு, புரண்டா புரளுவாரு, நிமிந்தா நிமிடாரு, தலைகீழ நிக்க சொன்னாலும் நிற்பாரு. எந்த டைம்ல சொல்லு? அந்த டைம்ல மட்டும். அந்த டைம்ல மட்டும். ஏன்னா அவங்க இல்லையா, அந்த டைம் வந்து செய்யாத உடம்பும் வளையாத உடம்பும் வளைஞ்சு கொடுக்கும். அது உடற்பயிற்சி மாதிரி. குனிய சொன்னா குனியுவாங்க, குனிஞ்சு செய்யற செக்ஸ் பொசிஷன் தான் இருக்கு. மல்லாந்து படுக்க சொன்னா மல்லாந்து கொடுப்பாங்க, புரியுதா? கவுந்து படுக்க சொன்னா அப்படியே ஒரு 10 தட்டு இப்படி கவுருவாரு, ஏஞ்சி உட்காருவாரு, உட்காந்து செய்வாங்க, சப்ளாமல் போட்டு செய்வாங்க, பல விதமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்ப செய்யறாங்க ஒரு உடற்பயிற்சி மாதிரி செக்ஸ். அனுவனுடைய கேள்வி என்னன்னா, அதாவது ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது, வயசானவங்களுக்கு வருது. அது வந்து ஒரு ப்ராப்ளமா தவிர
அதை வந்து ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க செக்ஸ் பண்ணா அவங்க உயிருக்கு ஆபத்தானா கிடையாது. ஒன்று. ரெண்டாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் சர்ஜரியில் செயற்கை உறுப்பெல்லாம் பொருத்திருப்பாங்க, வால்வு சொல்கிறாங்கல்ல, அது நல்லா செயற்கையெல்லாம் பொருத்திருப்பாங்க. அவங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் செக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதிகம் மூச்சு வாங்கக்கூடாது. ஏன்னா செக்ஸ் பண்ணுறவங்களாம் அதிகமாக மூச்சு வாங்கும், இறப்பு வாங்கும். அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை மருந்து கொடுத்து அவங்க சரி பண்ணிட்ட பிறகு அவங்களே சொல்லுவாங்க, அவங்களுடைய கண்டிஷன் பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்ணலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராதுன்னு வச்சுக்கா, நாளைக்கு அவரால் செக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆமா, அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம், கண்டிப்பா அது நல்லான பிறகுதான் பண்ணணும். டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு தான் பண்ணணும். அது வந்து இப்போ வியாதி உள்ளவங்களுக்கு நார்மலாகவே ஒரு ஏதோ வயசானவங்க ஏதோ ஒரு இளம்பெண்ணி சந்தோஷமா இருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கும். அவருக்கு ஏதாவது மூச்சு திணறலோ இல்லை வேற ஏதாவது ஆஸ்மாவோ இல்லை வேற ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமோ ஏதாவது இருந்திருந்தா இருக்கும். அதால செக்ஸ் பண்ணா இறந்துருவாங்கன்றது சரித்திரமே இல்லை. செக்ஸ் என்பது உலகத்துல உண்டு, அது இல்லாத உலகமே இல்லை. அதெல்லாம் நம்ம எல்லாம் அதை தான் இருக்கிறோம், புரியுதா? அப்படிப்பட்ட அந்த உலகத்துல அந்த செக்ஸ் என்பது புனிதமானது. அந்த செக்ஸ்ல வந்து சந்தோஷமா இருக்கிறவங்க, ஆரோக்கியமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பண்ணிட்டு வேலைக்கு சுறுசுறுப்பா போவாங்க, அது பண்ணிட்டு செஞ்சதை சாதிப்பாங்க, நினைச்சதை சாதிப்பாங்க. ஏன்னா அது செஞ்சுட்டா அது ஒரு சந்தோஷம், புரியுதா? அது செஞ்சுட்டாவே ஒரு சந்தோஷம், கிடைக்காத ஒரு சந்தோஷம், வரம். அது மாதிரி அந்த டைம்ல வந்து ஒரு கணவனும் மனைவியும் உச்சம் அடைவாங்க. அதுல வந்து கிடைக்கிற கிஃப்ட் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அது மாதிரி உள்ள தம்பதிகள்லாம் இன்னும் இருக்காங்க. கணவனும் சூப்பர் அப்படின்னுவாங்கள, மனைவியும் ஏங்க நீங்க சூப்பருங்க அப்படின்னுவாங்க. நிறைய பேர் யாருமே சூப்பர் சொல்றது கிடையாது. ஏதாச்சியா எல்லாமே டவுன், எல்லாமே வீக் ஆயிட்டீங்க, நிறைய பேர் வீக் ஆயிட்டீங்க. நான் எல்லாரும் சொல்ல வரல, அப்பயே சொன்னேன். கணவனும் மனைவியும் சக்சஸ் சொல்றா ஆணும் பெண்ணு இருக்காங்க, அதே கணவனும் மனைவியும் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. அந்த ஃபெயிலியர் ஆனவங்களாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், எந்த ஒரு ஆம்பளையும் சரி பெண்ணை திருப்திப்படுத்தலை அப்படின்னா அது பாவம். பெண் பாவம் பொல்லாதது. நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாவத்தை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ உடல்ல வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கு, பக்கவாதம் இருக்கு, காக்காவலிப்பு சொல்றாங்க பாரு, ஃபிக்ஸ் வருது, இது மாதிரி உள்ளவனா இருப்பாங்க. அவங்களாம் காலத்துக்கு மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மருந்தெல்லாம் நிறுத்தக்கூடாது. செக்ஸுக்கும் அந்த மருந்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மருந்தையும் சாப்பிடலாம், நீங்க உங்க சம்சாரத்துக்கு கூட ஒன்றாவும் படுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் என்னால் முடியவே இல்லை சார், என்ன சார் எனக்கு நிறைய பிரச்சனை சார், எனக்கு ஃபிக்ஸ் இருக்குது, எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் டாக்டர் செக்ஸ் பண்ணலான்னு சொன்னாரு, ஆனால் என்னால் பண்ண முடியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக்ஸுக்கு முழுமையா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அரை மணி நேரம் சொல்லி செய்யலாம். 1/2 hour உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன் பொண்டாட்டி, நான் சொல்றேன் கேட்கணும். 1/2 hour பொண்டாட்டி உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி செய்யலாம். பொண்டாட்டி நான் சொன்னது பொண்டாட்டி தான் பண்ணணும். ஆமா, வேற இடம் சொல்லிட கூடாது. 1/2 மணி நேரம் அதுதான் சொல்றேன். மறுபடியும் பொண்டாட்டி கிட்ட 1/2 மணி நேரம் சொல்லி செய்யலாம். அது மாதிரிலாம் மாத்திர வச்சுக்கிறேன். ஒன்னே போட்டா நின்று பேசும். தம்பிங்களா, பெரியவங்களே, வயதானவர்களே, 70 வயசானாலும் 75 வயசானாலும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன், என்கிட்ட வாங்க. நான் கொடுக்குற லேகியம், மாத்திரை, சூரணம். எனக்கு சிரிக்குது, நினைச்சு சிரிக்குது. அதாவது இளைஞர்கள் வேதனைப்பட்டு இருப்பாங்க, முதியவர்கள் ஃபீலிங்ல இருப்பாங்க. நல்ல ஒரு மனைவி இருக்கு, அழகான தேவதை போல் பெண் இருக்கு, ஆனா என்னால அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஆண்கள் என்கிட்ட வாங்க. நான் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த தேவதையை சந்தோஷமா வச்சுக்கலாம். நீங்க அந்த தேவதை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், புரியுதுங்களா? அதால வந்து நோய்வாய்ப்பட்டு உள்ளவர்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாம செக்ஸ் பண்ணக்கூடாது. செக்ஸ் பண்றதால இறப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க, ஒரு வாரத்திலே போய் செக்ஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுதான் முடிவெடுக்கணுமா தவிர நீங்களா அதோ உணர்ச்சி வந்துச்சுன்னு போயிட்டு பண்ணிடக்கூடாது, பண்ண பிரச்சனை. ஆனால் நீங்க வந்து டாக்டர் ஆலோசனை இல்லாம நீங்க வந்து ஒரு செக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும், அதை கடைபிடிக்கணும்.
ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க டாக்டர். நீங்க தாராளமா உங்க மனைவிட்ட சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அந்த பழைய நிலை வந்துடும் உங்களுக்கு. ஹெல்த்துக்கு ஹார்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்ட்ல எதுவும் பிரச்சனையும் வராது. அதால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்லா செக்ஸ் பண்ணாவே ஹார்ட் அட்டாக் வராது. எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன் நான். நல்லா மனைவிட சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. சந்தோஷமா இருக்கும், பிபி ஏறாது, டென்ஷன் ஆகாது. சரியா படுக்கலன்றதால தான் பிபி வருது, டென்ஷன் ஆகுது, சுகர் வருது. மனைவிட சந்தோஷமா அந்த ஃபீலிங், டென்ஷன்ல மன அழுத்தத்துல நெஞ்சு வலி வருது. அது நெஞ்சு எல்லாம் வரக்கூடாதுன்னா நீ மனைவியை சந்தோஷமா வச்சுக்கோ. சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, நான் உங்களோட சந்தோஷமா வச்சுக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. கண்டிப்பா சார். எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனைக்காக ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது வந்து மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான மருந்து வீடு தேடி உங்களுக்கு கொரியர் மூலமா கிடைக்கும். சோ இல்ல எனக்கு டாக்டர் மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, உங்க ஏரியால வரப்ப கேம்ப் எப்ப வராங்கன்னு கேட்டு விசிட் பண்ணுங்க. சோ உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். சோ இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேள்வியோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கரனும் உங்கள் சகானா மற்றும் உங்கள் டாக்டர் பாடி.